வீரபத்திரன் தட்சனின் தலையை வெட்டியதும் சிவபெருமான் அங்கு சென்று அக்னியில் இருக்கும் சதியின் உடலை சுமந்து கொண்டு தன் காதலி இறப்பை ஏற்க முடியாமல் ஆழ்ந்த துக்கத்தாலும் கோபத்தாலும் அவள் இல்லாத இந்த பிரபஞ்சமும் இருக்கக்கூடாது என்று கோர தாண்டவம் ஆடுகிறார். இதனால் வானம் பூமி என அனைத்தும் அழியத் தொடங்கியது. அதை தடுக்க விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை வீசவே அது சதியின் உடலை 51 பாகங்களாக சிதறடித்ததும் பல இடங்களில் விழுந்த அந்த புனித இடங்களை சக்தி பீடங்கள் என போற்றப்பட்டது. கோபம் தணிந்த சிவபெருமான் காசி மயானத்திற்கு சென்று தகன மேடையில் தேவிக்கு இறுதி சடங்கை செய்ய தாரக மந்திரம் உபதேசிக்கும் போது அவரது காதணிகளில் ஒன்று காணாமல் போனதை அறிந்து தேடினார். அப்பொழுது விஷ்ணு அருகில் இருந்த ஒரு கிணற்றை காண்பிக்கவே அதை எட்டி பார்த்த சிவபெருமான் சக்தி சிவன் இருவரின் சக்தியால் அந்த குண்டலம் சிவலிங்கமாக பிரபஞ்சம் போல் தோன்றியிருந்ததை பார்த்தார். ஈசன் மனம் குளிர திருமால் அந்த ஜோதிலிங்கத்தை எடுத்து தான் வழிபட்டதோடு மக்களும் வழிபட்டு கங்கையில் அவர்களின் பாவங்கள் நீங்க வேண்டும் என வேண்டி பூமியை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வந்த சிவபெருமானுக்கு பிரபஞ்சத்தின் அதிபதியாக விசுவநாதர் என்னும் பெயரை வழங்கினார் திருமால்.